அண்மை செய்தி. துபாயில் நடைபெறும் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துபாயில் நடைபெறும் சாம்பியன்ஸ் அணிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்படுவார் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்படுவார் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. துணை கேப்டன் சுப்மன் கில், விராட் கோலி, KL ராகுல், ஹார்திக் பாண்டியா, அக்சர் படேல் ஆகியோருக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரையில சாம்பியன்ஸ் டிராபி தொடர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகாக நடைபெற இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதற்கு பிறகாக 20 ஓவர் உலகக்கோப்பையை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சாம்பியன்ஸ் டிராபி நடத்துவது ICC நிறுத்தி வைத்திருந்தது. இந்த நிலையில மீண்டும் சாம்பியன்ஸ் டிராபி இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகாக நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான அணிகள் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கடந்த 12ஆம் தேதிக்குள் அணிகள் அறிவிக்கப்பட வேண்டும் என ICC சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்திய அணி பிரத்யேகமாக இதற்கான நாளுக்கெடுவை கேட்டு சிறிது காலம் தேவைப்படுகிறது என்பதால், அதாவது பல வீரர்கள் அவர்களுக்கான உடல் தகுதி எட்டவில்லை என்ற காரணத்தினால சிறிய கால தாமதம் ஆகியிருந்தது. இந்த நிலையில தற்போது BCCI சார்பில் அதிகாரப்பூர்வமாக இந்த அணி என்பது சாம்பியன்ஸ் டிராபிக்கான 15 பேர் கொண்ட கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமாக ரோஹித் சர்மா கேப்டனாகவும், சுப்மன் கில் இளம் வீரர் வைஸ் கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், சுந்தர் மற்றும் குல்தீப் ஆகியோர், முகமது ஷமி, ஹர்ஷ்தீப், ஜெய்ஸ்வால், பண்ட் மற்றும் ஜடேஜா ஆகியோரும் இந்த 15 பேர் கொண்ட அணியில இடம்பெற்றிருக்கின்றனர். பும்ராவை பொறுத்தவரையில அவரது உடல் தகுதிக்கேற்ப அந்த உடல் நிலை குறித்து பிப்ரவரியின் முதல் நாட்கள்ல அறிவிக்கப்படும் என இந்த செய்தியாளர் சந்திப்புல அணியுடைய தேர்வாளர் அஜித் அகர்கர் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இந்த தொடரை பொறுத்தவரையில இந்தியாவுக்கு மிக முக்கிய தொடராக பார்க்கப்படுகிறது. பார்டர் கவாஸ்கர் டிராபியில தோற்ற கையோடு அந்த தோல்விக்கு பிறகாக ஒரு சர்வதேச தொடர்ல இந்தியா கலந்து கொள்ள இருப்பதால இந்த அணியை பொறுத்தவரையில ஒரு சீனியர்ஸ் மற்றும் ஜூனியர்ஸ் அடங்கிய ஒரு அணியாகவே பார்க்கப்படுகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகாக முகமது ஷமி மீண்டும் அணிக்கு திரும்பி இருப்பது ஒரு மூத்த வீரராக வேகப்பந்து வீச்சில் இந்திய அணிக்கு மேலும் சற்று கூடுதல் வலுவாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பாகிஸ்தான் அணியுடனாக விளையாடும் போது இந்தியாவுக்கு கூடுதலாக சுழற்பந்து வீச்சாளர்கள் தேவைப்படுவார்கள். அதற்காக மற்றும் அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் உதவுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஓபனிங் தொடங்கி மிடில் ஆர்டர் வரையில தேவையான அளவுக்கான பேட்ஸ்மேன், பவுலர்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றனர். இருந்தபோதும் இளம் வீரர்கள் பலருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்பது சமூக வலைதளங்கள்ல விமர்சனமாக வைக்கப்பட்டாலும் ஒரு பேலன்ஸான அணியாக இந்த அணி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்தியா ஒரு முறை சாம்பியன்ஸ் டிராபியை வெற்றி பெற்றிருக்கிறது, ஒரு முறை இலங்கையுடன் ஷேர் செய்திருக்கிறது டிராவின் மூலமாக. மீண்டும் 7 ஆண்டுகள் குறித்து நடைபெறக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி இந்த ஆண்டு இந்தியா வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு இந்த அணியுடைய அறிவிப்புக்கு பிறகாக பெருமளவில் வலுத்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.